ஹாய் ஹலோ நண்பா நண்பி. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கிசம் லுக்கிசம் சாப்டர் அது மாமா இருக்கு இல்லையா? ஸோ அதோட சாப்டர் ஒன்று தான் அந்த வேறு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நானும் நிறைய யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ யாராவது தமிழில் போட்டிருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ யாரும் இது வரைக்கும் போடலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து பார்த்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிக்கிறேன். ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கு மேலே சாப்டர் இருக்குது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் உள்ள போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு குண்டு பையன் தான் காட்டுறாங்க. இவன் புள்ளின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம ஹீரோவோட புள்ளி. ஓகேங்களா? ஸோ ஹீரோ கிடையாது, வில்லன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவன் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா பிரேக் டைமில் வந்துட்டு இவனும் ஒரு பொண்ணு வந்துட்டு ஸ்கூல் பாத்ரூம் இருக்குது இல்லையா, பாய்ஸ் பாத்ரூம், அதில் வந்துட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருக்கான். ஸோ சிகரெட் அடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் ஊற்றி விட்றானா. என் மூஞ்சில் என்கிட்ட ஊற்றி விட்ற ஒரே நாருது. அது மட்டும் இல்லை, பாய்ஸ் பாத்ரூம் வந்து ட்ரைனேஜ் மாதிரி இருக்குது, அதாவது செப்டி டேங்க் மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து செம்மையாக கண்டா சொல்லிட்டு இருக்கா. ஸோ நம்ம இவன் இருக்கான் இல்லையா, ஸோ ரவுடி. ஸோ ரவுடின்னு சொல்கிறதோட இவனை என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா, பேர் இவனுக்கு ஏதாவது புதுசாக வைக்கணும் இல்லையா. ஸோ தொப்பையாக இருக்கான் இல்லையா, தொப்பையன் கூப்பிடுவோமா. ஸோ இந்த தொப்பையாக இருக்கான் இல்லையா. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோட்ட வந்துட்டு சார் உள்ளே வந்தாங்க அப்படின்னா நீ கதவை மறைச்சிக்கணும், அவர் உள்ளே விடாமல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு சரி சரி சரிங்க சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தொப்பையை இருந்துட்டு அவன் நம்ம ஹீரோ மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா காலை வச்சு ஒரு எத்துறான். ஸோ எத்தி அப்படியே நசுக்கிறான். ஸோ நசுக்கிட்டு என்ன புதுசாக சாருலாம் சொல்கிற பண்ணி மாதிரி கற்று அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி மாதிரி கற்று சொல்கிறான். அவனும் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வீக் அப்படிங்கிறான். ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா கிளாஸை தான் காட்டுறாங்க. ஸோ கிளாஸ் ரூமில் வந்துட்டு நம்ம தொப்பையன் கல்யா அவன் வந்துட்டு ஐத்தல்ல கட்டி கிரி இந்த வாங்கி கேட்டால் சரவட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வயிற்றுலேயே ஒரு பஞ்ச் ஒன்று வைக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மூச்சே விட முடியல, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ நம்ம தொப்பையன் கல்யா அவனும் வந்து தான் சொல்கிறான், என்ன அதுக்குள்ளே உட்காந்துட்ட எழுந்திரி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு எழுந்துச்சி பீக்கா அப்படின்னு வந்து என்ன சொல்கிறான். ஸோ அந்த போக்கிமானில் பீக்கா வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணோடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பீக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சி நிற்கிறான். ஸோ நம்ம தொப்பையா இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி அந்த பீக்கச்சோ தண்டர் போல்ட் யூஸ் பண்ணல, அந்த மாதிரி யூஸ் பண்ண அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறானா. நம்ம ஹீரோ வந்துட்டு அது எப்படியா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீக்கச்சோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமிட்டேட் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் சித்தே போயிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த கிளாஸ் ரூமில் இருக்காங்க இல்லையா, சக நண்பர்கள்னு சொல்ல முடியாது, சக மாணவர்கள், அவங்க வந்துட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஸோ நம்ம தொப்பையன் இருக்கா இல்லையா, அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்கிறான். சரி இந்த மாதிரி பிக்கச்சு மாதிரியே பண்ணிக்கிட்டே போயிட்டு அந்த டாய்லெட்டில் ஒரு பொண்ணு பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நீ வந்து இந்த ரோஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து என்ன சொல்கிறான். ஏன் அப்படின்னா இவங்க ஃபஸ்ட் இயர் போல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி இதோட 100 நாள் ஆச்சான். ஸோ அதான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 100வது நாள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி ஸோ இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் அப்படியே பீக்கா அப்படின்னு சொல்லிட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முட்டி போட்டு நடந்து போகிறான் பிக்கச்சு மாதிரியே. ஸோ நடந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, ஸோ அது வேறு கிளாஸ் போல். ஸோ வேறு கிளாஸ் போயிட்டு அந்த பொண்ணுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. அந்த பொண்ணுங்களை வந்து நம்ம ஹீரோவை கலாய்க்குதுங்க. என்னடா குண்டு பையில வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கலாய்க்கிறாங்க. ஸோ என்ன அவளோட பேண்டிஸை பக்கம் வந்தியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. என்னது பேண்டிஸை அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அவனு ஷாக்காக வரான். ஸோ அதெல்லாம் இல்லை, நான் இந்த மாதிரி அனுப்பிச்சு விட்டேங்க, அதுக்கிட்ட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறான். ஸோ சரி வந்ததை செய்யும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பீக் வச்ச மாதிரி பண்ணிட்டு பீக்காச்சு அப்புறம் அந்த தண்டர் போட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியாமல் பாம்பு போட்டுறானா. இதை பார்த்துட்டு அந்த 2 பொண்ணுங்களும் யாரா இப்படி சர்வநாசம் பண்ணுறானே, ஐயோ மூக்கு சத்துணும் போலையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே வெக்கமாக போயிடுது, அசிங்கமாக போயிடுது. ஸோ அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, பாத்ரூமில் பார்த்தாங்கல்ல அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த மாதிரி பண்ண இல்லையா, பாம்பு போட்டு இல்லையா, அதனால் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன், ஒழுங்காக இங்கிட்டு போயிடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கம் காட்டுற மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ராமன் செஞ்சு வச்சுருக்காங்களா. ஸோ அவன் வந்துட்டு அதை சாப்பிட வரான். வரும்போது ராமனில் முட்டை போட்டுப்பாங்க போல். என்னம்மா முட்டை போட்டிருக்கீங்க, இதை தின்னா இன்னும் குண்டாவும் அசிங்கமாகவும் தான் அவன், எதுக்கு முட்டை போடுறீங்க, அவங்க போட வேணும்னு தான் சொன்னேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கத்துறான். ஸோ அவங்க அம்மா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சரி நல்லா இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கா, ஏதாவது குறை இருக்கா, உப்பு இருக்கா, சால்ட் இருக்கா அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு சொல்கிறான், நான் வந்துட்டு ஸ்கூல் மாறணும், எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு வந்து கேட்குறான். அவங்க அம்மா இருந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, ஏற்கனவே வந்துட்டு இந்த வீட்டுக்கே வாடகை கம்மியாக இருக்கிறனால தான் நம்ம இங்கே தங்கிட்டு இருக்கோம், இல்லை தெருவில் தான் தங்கணும், என்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கஷ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்களா. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கெஞ்சி கேட்குறான், அந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்களும் இன்னும் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, அவங்க கூட என்னால் கீப் அப் பண்ண முடியல, எனக்கு வேறு நல்ல ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுங்க, இங்கேருந்து ஏதோ ரொம்ப தூரமாக வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ மிஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது, ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொப்பி மண்டியாக இருக்காங்களா, ஸோ அவங்களாம் கண்ணு முன்னாடி வந்து போகிறாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கோவப்படுறவங்க அம்மா கிட்ட, நீங்கள் இந்த மாதிரி போராக இருக்கிறனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல, உங்களால் தான், உங்கள் மேலே தான் எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சத்தம் போடுறான் பயங்கரமாக அவங்க அம்மா கிட்ட. ஸோ சத்தம் போட்டு அங்கே இருக்கிற கதவுல வந்து பார்த்திங்கன்னா ஓங்கி வந்து ஒரு பஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுறான்.
ஸோ கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில அவனுக்கு. ஸோ இப்போல்லாம் பண்ணுறத பார்த்து அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நம்ம மேலே தான் எல்லாம் தப்பாட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே சண்டை போட்டான் இல்லையா, அப்படியே போய் படுத்துக்கிறான். படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி அழுகுறான். ஸோ ஏன் அப்புட்னா, என்னோட கோவத்த வந்துட்டு நான் எங்கள் அம்மா முன்னாடி மட்டும் தான் காட்டுறேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறான். ஸோ அவங்க அம்மா இருந்துட்டு யோசிக்கிறாங்க, நான் ஒரு நல்ல அம்மாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க. நான் ஒரு குப்பை. நான் வந்து இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் பெற்றுக்கூடாது அந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமாக யோசிக்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் விடியுது. அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. அப்படியே ஸ்கூலை காட்டுறாங்களா. ஸோ ஸ்கூலுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கிறதோட ஒரு மாதிரி பயத்திலே இருக்கான். ஸோ அப்படி பயத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க பின்னாடி ஒன்று வந்து இவனை பார்க்குறாங்களா. என்னடா அப்படின்னு கேட்டால், ஒரு வலிமையான ஆணோட கை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையை காட்டுறான். ஸோ அந்த செவுத்துல குத்துனா இல்லையா அவங்க மேலே கோவப்பட்டு, ஸோ அதை வந்து காட்டுறான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த தொப்பையை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான். ஏய் பிக்கி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான். ஸோ நம்ம ஹீரோ அப்போ தான் கொஞ்சம் கண்ணை மூடிட்டு யோசிப்பான். இன்னைக்காவது நாள் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது, பிக்கி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்ற சவுண்டு கேட்கும். ஆஹா காலையிலேயேவா, ஐயோ போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது தொப்பையை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான். இங்கே சீக்கிரம் வா ஓடி வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான். ஸோ நம்ம இது மாதிரி இருக்கான் இல்லையா, ஸோ ஹீரோ. ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி மாதிரி ஒய்க் ஒய்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து நிற்கிறான். ஸோ நம்ம இவன் இருக்கான் இல்லையா, ஸோ தொப்பையனுக்கு ஒரு தொப்பையனே அடியாளான்னு தெரில. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் ஹவரே பார்த்தீங்கன்னா பிடி அவர். அதனாட்டி நீ வந்துட்டு தொப்பையனோட இந்த இது இருக்கும் இல்லையா ஃபுட்பால், ஸோ அது அங்கே ரூமில் இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வா, பிடி ரூமில் இருக்குது, இப்போ எடுத்துகிட்டு வா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாஃப் ரூம் தான் காட்டுறாங்க. ஸ்டாஃப் ரூமில் யாருமே இல்லை. நம்ம ஸ்டாஃப் ரூம் வந்துட்டு நம்ம ஹீரோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. மேபி நம்ம ஹீரோட ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பேச வந்திருக்காங்க. ஸோ நம்ம அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, ஹீரோட அம்மா வந்து சொல்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி என் பையனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பிரின்ஸ்பல் இருக்கா இல்லையா, ஸோ அவங்க டீச்சர் இருக்கா இல்லையா, ஸோ அவங்க அம்மா வந்துட்டு வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க போல். ஸோ அவங்க வந்துட்டு மேடம் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவாகும், அதுவும் இல்லாமல் அவன் இப்போ தான் சேர்ந்தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அப்புறம் அதுவும் இல்லாமல் உங்கள் பையன் வந்து கிரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவாக இருக்குது, வேறு ஸ்கூல்லையும் சேர்த்துக்க மாட்டாங்க, அதிகமாகவே செலவாகும். ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தயக்கத்திலே உட்காந்துருக்காங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.